அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. இன்றைக்கி நான் வஞ்சர மீன் எடுத்திருக்கேன். அது குழம்பு வைக்க போகிறேன். இது எப்படி செய்ய பார்க்கலாம். வீடியோக்குள்ள வாங்க. அதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் நான் நல்லா தட்டி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. கடாய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், கடாய் சூடாகிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், வெந்தயம், சோம்பு, சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதை தாளிக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதிலே நம்ம மசாலாலாம் நல்லா கலந்துக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. வெந்தயம், சோம்பு, சீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது எல்லாமே. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதை தட்டி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்க, கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். அது வரைக்கும் நம்ம புளியில் மசாலாலாம் பாருங்கள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சள்தூள் புளியில் சேர்த்துட்டு கலந்துடலாம். பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. திக்காக ஆயிடுச்சு பாருங்கள் புளி. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். பாருங்கள், தேங்காய் பால் ஒரு 2 சின்ன வெங்காயத்தை போட்டு தேங்காய் போட்டு அரைச்சி பால் எடுத்திருக்கேன். இதையே நம்ம புளி தண்ணியிலே சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம அரிச்சு வச்ச தக்காளியை இதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், அரிச்சு வச்ச தக்காளியை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விடுங்க. இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம தேங்காய் பாலும் புளி தண்ணீர்களும் அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்கு. இந்த சமையல் நம்ம தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சோன்னா நம்ம மீனை போட்டுடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு வச்சு பாருங்கள், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம மீனை போட்டுடலாம். மீனை போட்டு கலராதீங்க, அப்படியே மூடி வைங்க. பாருங்கள், வறுத்த மீனுக்கு மசாலா தடவிருக்கேன். இது என்னென்ன மசாலானா, இதில் மிளகு, சீரகம், சோம்பு, தனியா, மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூளும் சத்தி மிளகாத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. இது டேஸ்ட்டாக இருக்கும். அதில் லவங்கமும் ஒரு பட்டை போட்டு அரைச்சிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாருங்கள், மீன் குழம்பு நல்லா சூப்பராக கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. பாருங்கள், சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம இது மேலே கொத்தமல்லியை தூவிடலாம். ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.